வணக்கம், வெல்கம் டு கசிக்க. நாம் நவராத்திரிக்கு ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நான் எலுமிச்சம்பழ சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத செய்து காமிக்க போகிறேன். இது ரொம்ப அம்பாளுக்கு உகந்த பிரசாதம், ரொம்ப முக்கியமான பிரசாதமும் கூட. இது 9 நாளில் ஒரு நாள் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இதை எப்படி நம்ம ருசியாகவும் சிம்பிளாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, 2 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வெடித்த சாதம், மீடியம் பவுல் 1. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துட்டுருக்கேன். அந்த பேனில் இப்போ நான் தாளித்து கொட்ட போகிறேன். நான் அயன் பேன் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த பேன் வேணாலும் எடுத்துங்க. இதை சூடு பண்ணுவோம். இது ஒரு 5 நிமிஷம் சூடான பிறகு தாளிச்சு கொட்டலாம் நம்ம. இப்போ இது சூடாக எடுத்து இதில் இந்த நல்லெண்ணெயை 2 ஸ்பூன் விட்டுப்போம். இந்த நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுவோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ இந்த கடுகு வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு போடுவோம். உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடணும். இங்கே உளுத்தம்பருப்பு போட்டு கடலை பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் நன்னா இருக்கும். அதனால நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அணைச்சி விடுறேன். கருவேப்பிலை போடுறேன். இதில் நான் கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், அதாவது ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டேன், பெருசாக போட்டேன். ஏன்னா குழந்தைகள் வாயிலெல்லாம் சின்ன சின்னதாக போட்டால் ஆம்பிடும். அதுக்காக நான் பெருசாக போட்டுட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு பீன்ஸு தான் போடணும். ஏன்னா பெருங்காய வாசனை நிறையா அடிக்கும். குழந்தைகளுக்கு அப்புறம் கசக்க ரொம்ப. அதனால நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 1க்கு 2 ஜலம் விட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இதில் நான் வேக வச்சுருக்கேன். 4 சவுண்டு தான் விட்டுருக்கேன். அதை எடுத்து கொலன்னு ஆக்கி ஆறி நான் வச்சுருக்கேன். அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் வேணும்னாக்க எந்த அரிசின்னு தெரியாது, பார்த்து ஜாக்கிரதையாக விட்டுருங்க. நீங்கள் இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திடுறோம். இந்த பவுல்ல வச்சுட்டு இருக்கேன். இப்ப இதுல இந்த சாதத்தை எடுத்து போட்டுப்போம். நான் மகாலட்சுமி என்ற இது அம்பாளுக்காக நவராத்திரிங்கிறதுனால மஞ்சப்பொடி போட்டு தனியா வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சாதாரண நாள்லாம் பண்ணணும்னா இந்த வெறும் சாதத்திலேயே நீங்க வெள்ளையாவே வச்சு அந்த சாதத்துல தாளிச்சு கொட்டும் போது மஞ்சப்பொடியை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னாக்க. நான் இது அம்பாளுக்கு பண்ணணுங்கிறதுனால தனியா நைவேத்தியத்துக்காக வச்சிருக்கேன். நீங்க போட்டுக்கலாம். இதுல நான் இது கடலை முந்திரி பருப்பு எல்லாம் போடலை. நீங்க வேணும்னாக்கா முந்திரி பருப்புலாம் வேணும் குழந்தைகள் கேட்டா அப்படின்னா போட்டு நீங்க செய்து கொடுங்க. இதெல்லாம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போல போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுல நான் 2 எலுமிச்சம்பழத்தை சின்னதாக தான் இருந்தது. அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு இதுல வச்சிருக்கேன். இதுல விட்டுக்கிறேன். இப்ப இதுல நம்ம நல்லா கலரிக்கலாம். நீங்க 2 ஸ்பூன் வச்சு கலரிங்க. இப்படி வச்சு கலரினாதான் உங்களுக்கு நன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பத்தில அது நன்னா அதுல இதுங்கும். அப்படி கலர் உப்பு எல்லாம் கலரிடும். பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கும் பத்தில எல்லாம் கலரிடுங்க.
இதான் எலுமிச்சம்பழ சாதம். இது அப்படியே நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். இதான் எலுமிச்சம்பழ சாதம். இப்ப நான் எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிச்சேன். அதே போல நீங்களும் போய் செய்து பாருங்க. அது எப்படி இருந்ததுன்னு என்னுடைய கமெண்ட்ல போடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னாக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.